அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அரசு துறையிலிருந்து அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு முக்கியமான துறையிலிருந்து முக்கியமான ஒரு ஹை சேலரி, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வேலைலாம் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃபே வந்து செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி துறையிலேருந்து ஒரு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி எவ்வளோ சேலரி, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்னென்ன மாடல் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இந்த வேக்கன்சி அதாவது இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும். ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைக்கு வந்து நம்ம வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இதை பற்றின தகவல் தெளிவாக கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கியான அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது, ஸோ நாளைக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, இது எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் போதாது, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணணும், மறக்காமல் வீடியோவை ஒரு 5 பேருக்காக ஷேர் பண்ணணும். ஸோ அதுதான் எல்லாருக்குமே இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்கா கம்மியான வேக்கன்சி தான் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த மாதிரி துறையிலேருந்து வருது அப்படின்னா ஹை போஸ்டிங், அதாவது மினிமமே வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஸ்டார்டிங் சேலரியை நீங்கள் ஜாயின் பண்ண உடனே 50,000த்துக்கும் மேலே சேலரி தான் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எந்த துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா நீர்வளத்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மக்களே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீர்வளத்துறை அப்படின்றதுனால மினிமம் 50,000த்துக்கும் மேலே வந்து சேலரி தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னா, இந்த நீர்வளத்துறையில் வந்து என்னென்னலாம் வேக்கன்சி வந்திருக்கு, எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி எவ்வளோ கல்வி, இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், ஸோ என்ன வயசு இருக்கணும், சம்பளம் எப்படி நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க, ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது கடைசி நாள் என்ன, ஸோ இது எல்லா தகவலும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா உள்நாட்டு, அதாவது பார்த்திங்கன்னா உள்நாட்டு நீர்வளத்துறையிலிருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்க்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்னென்ன பதவிகளுக்கெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்டிஎஸ் போஸ்டிங், அப்புறம் பார்த்திங்கனாக்கா டிகிரிஜி, அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆப்ரேட்டர், இந்த மாதிரி பல்வேறு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நிரந்தரமான அரசு வேலை தான், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததாக வேலை, அதாவது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 37 வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ ஏன்னா வந்து இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா இதில் வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் ஹை சேலரி, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் இந்த வேலைக்கு அப்ளை இந்த மாதிரி வேலைவாய்ப்பெல்லாம் வரதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறது சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறது நானே வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாராருக்கெல்லாம் அப்ளை பண்ணமோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து எந்த நேரத்தில், அதாவது இந்த வீடியோவில் எங்கே வேணால் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து நான் கடைசியில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போயிடுறீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது வாட்ஸ்அப் வந்து டேரெக்டாக என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறீங்க. ஸோ எங்கள் வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கின்றது தெளிவாக இங்கே வாட்ச் பண்ணால் மட்டும்தான் தெளிவாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வாட்ஸ்அப் நம்பரை வந்து இந்த வீடியோவில் எங்கே வேணால் சொல்லுவேன், நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாங்க, நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி தரேன், ஓகேங்களா? ஸோ வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் 37 வேக்கன்சி நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணால் நம்ம வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் 16, அதாவது இந்த மாதம் 16 இப்போ வந்து செப்டம்பர் 1 இல்லையா, போன மாதம் 16ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. போன ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து இந்த செப்டம்பர், அதாவது இன்றைக்கி 1ஆம் தேதி, இந்த 16ஆம் தேதி, இந்த மாதம் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா முழுக்க இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இதோட அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
என்னென்ன பதவிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உதவி இயக்குனர் இன்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 2 வேகன்சி, அதே மாதிரி உதவி அர்போ அப்படின்னு சொல்லிட்டு சர்வேயர் இதில் வந்து 1 வேகன்சி, லைசன்ஸ் இன்ஜின் டிரைவர் ஓகேங்களா இதில் 1 வேகன்சி, இளநிலை கணக்கு அதிகாரி 5 வேகன்சியும், ஸோ ஆப்ரேட்டருக்கு 5 வேகன்சியும், ஸ்டோர் கீப்பருக்கு 1 வேகன்சியும், ஸோ அதேமாதிரி மாஸ்டர் 2 2 வேகன்சியும் 3 வேகன்சியும், பணியாளர் கார் டிரைவர் 3 வேகன்சி. ஸோ அதே மாதிரி இது எல்லாமே கார் டிரைவரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, கார் டிரைவர் இருந்தால் சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு மாஸ்டர் இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. இவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான பொண்ணான வாய்ப்பு. மினிமம் 50,000 சேலரி தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து என்ன வேலைலாம் செய்கிறதுக்கு வந்து ஒரு 11 பேர் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி சிவில் மெக்கானிக் ஒரு 4 பேர் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு பலவிதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்புக்கு என்னெல்லாம் கல்வி தகுதின்றதை தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்கள். நீங்கள் மினிமம் 10th ஓகேங்களா 10வது படித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 12th படிச்சிருந்தால் போதும், டிப்ளமோ, கிராஜுவேட், இன்ஜினியரிங் இதில் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாரும் எல்லா வேலைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். தெளிவாக சொல்கிறேன், என்ன படிச்சிருக்கணும் ஏது படிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்க வேண்டாம். தெளிவாக சொல்கிறேன். தெளிவாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு வாங்க. ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அப்ளை பண்ணி தரேன். அதே மாதிரி இன்னும் 14 நாள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கல்வி தகுதிகள் இதில் மெக்கானிக்கல் பட்டம் அது இதில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா மேலே சொன்ன மாதிரி தான். நீங்கள் 10th படிச்சிருக்கீங்களா, 12th படிச்சிருக்கீங்களா, டிப்ளமோ, டிகிரி, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்களா, எல்லாருமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே அதில் தான் சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இதுதான். அதே மாதிரி என்ன வயசில் இருக்கணுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது உதவி இயக்குனருக்கு வந்து 35 வயசு ஓகேங்களா. மினிமம் காமனான வயசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வயசு வந்து பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா 18 இந்த வேலைக்கு வந்து 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசிக்கு மட்டும் 3 ஆண்டுகள், அப்போ வந்து 35 to 38 வயசு வரைக்கும் ஓபிசியில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி வந்து பார்த்திங்கனாக்கா 40 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூ கேட்டகரி வந்து பார்த்திங்கனாக்கா 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நான் ஏன் இந்த வேலைக்கு இவ்வளோ மெனக்கெட்டு வீடியோ போடுறேன், இந்த வீடியோக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்புக்குன்னு சொல்கிறது காரணம், இங்கே சேலரியை மட்டும் பாருங்கள். மினிமம் 50,000 சேலரி, 1,77,000க்கும் மேலே சேலரி ஓகேங்களா. ஸோ மாதம் டிரைவருக்கே 35,000லேருந்து 1,00,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 25,000 அந்த ஸ்டோர் கீப்பருக்கு, மாஸ்டர் இவங்களுக்கெல்லாம் பெரிய விதமான சேலரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சதுனா ஒரு லைஃபே செட்டில் ஆகிடும். அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்லாம் இதெல்லாம் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு அப்ளை பண்ணிட்டேன் சார், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்ல, ஒரு எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஜென்ரல் நாலேஜி, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு ஜிகே கொஷின் இந்த மாதிரி வந்து இருக்கிறது ஒரு புக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மட்டும் காமனாக இருக்கிற புக்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து ஒரு எக்ஸாம் தேர்வு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் ஓகேங்களா. நார்மலான ஒரு எக்ஸாம் தான் இருக்கும், அதில் நீங்கள் பாஸ் பண்ணிடணும். அதேமாதிரி டேரெக்டாக இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், சிம்பிளான செலெக்ஷன் ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் அந்த வேலைவாய்ப்புக்கும் எலிஜிபிள் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த முக்கியமான தேதி, அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தான் இதில் அப்ளை பண்ணிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். திரும்ப சொல்கிறேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோவில் ஏதோ ஒரு நேரத்தில் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும். ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லியிருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வாட்ஸ்அப்புக்கு வாங்க. யாருக்கெல்லாம் அப்ளை பண்ணணுமோ இந்த வீடியோக்கு நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிங்க. இந்த நீர்வளத்துறையில் அதே மாதிரி இந்த வேலைலாம் கிடைக்கும், அதாவது கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த வேலைவாய்ப்புகளில் நிறைய பேருக்கு தெரிவதற்கான வாய்ப்புகளே ரொம்ப குறைவு தான் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓகே. இதெல்லாம் லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து எதுவும் தேவைப்படாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சிருக்கணும் எல்லாமே ஓகேங்களா. நான் மினிமம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மினிமம் 10வது 12வது டிப்ளமோ டிகிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எதில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ என்னென்னு எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. நான் இது காமனாக சொல்லிட்டேன். ஸோ இதில் படிச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நம்ம வீடியோ முதல் முறையை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோ தொடர்ச்சி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு வாங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணி தரேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 பேர் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு அரசு துறை வேலைவாய்ப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.